எல்லாருக்கும் வணக்கம். திரும்ப திரும்ப இங்கே நெஹ்ரு ஸ்டேடியம் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஈவெண்ட்டில் ரொம்ப பிடிச்சி அட்டென்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான். இப்போ எல்லா துறையிலையும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஒரு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபுட்பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கபடி, வாலிபால், பேஸ்கெட்பால், எல்லாத்துலேயும் ஷட்டில். ஸோ பட் அத்லெட்டிக்ஸ் தான் வந்து ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன். எனி ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸல் பண்ணணுன்னா அதில் வந்து அத்லெட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இஸ் எ ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ கடைசியில் வந்து அத்லெட்டிக்ஸ் ப்ரீமியர் லீக் ஆரம்பித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அண்ட் கங்க்ராட்ஸ் த ஹோல் டீம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இன்ஃபேக்ட் என்டையர் சவுத் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இது 4th இயர் ரன்னிங். இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும், இது மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் என்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்னாலே என்னோடய குரு வந்து சண்பகமூர்த்தி சார் தான். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்லெட்ஸ் வெட்டரனாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவரை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேரை வந்து அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க. பர்சனலாகவும் சரி, கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி, இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வந்து சமீபத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் கிடைக்கல. பட் ஆஃப்டர் உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகலேருந்து ஐ திங்க் ஹியூஜ் சப்போர்ட். தேங்க்ஸ் டு சண்பகமூர்த்தி சார் தான் சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கைடன்ஸ், அந்த ஒரு ட்ராக், அந்த ஒரு பாத் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அத்லெட்டிக் ப்ரீமியர் லீக் ஒரு மிகப்பெரிய லீகாக மாறும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இப்போ காலையில் வந்தோடனே இங்கே ப்ராக்டிஸ் வந்துருந்தேன். ஸோ மெனி பீப்புள் ரன்னிங். ஃபஸ்ட் ஈவெண்ட்டு வந்து 5000 மீட்டர்ஸ். அது பார்த்திங்கன்னா பிலோ 20 ஓடுறாங்க. தட் இஸ் ஃபினாமினல். அதே மாதிரி சின்ன பசங்க வந்து 50 மீட்டர்ஸ் ரேஸ் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஆல் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடக்குது அண்ட் காம்படிட்டிவாக நடக்குது. So congrats to the entire participants and APL for a huge success and huge event. Thank you. Yeah, you can go ahead. Yeah. We honor you, sir. Thanks for coming here and receiving this honor, sir. And the next memento will be given by APL head Kumaran. Will present the memento to Mr. Arya. Thanks, Arya, for coming here and receiving this memento. Yes. And the next memento will be given to Mr. Shanbhagamurthy by our APL team. Sir, we honor your presence, sir. We honor your presence, sir. Thanks for coming here and receiving this memento. Okay. And the next memento will be given by Mr. Arya to our APL sponsor, Mr. Anbu. Sir. Thanks for coming here and the sponsoring here, sir. For the sponsor, thanks Arya for sponsoring. And the next moment will be given by Mr. Selva to Arya presenting the memento to Mr. Vijay Kumar. Thank you, Vijay sir. Thank you, sir. Now we are going to honor our winners for 5000 meters 30 plus women category. For men category, the first place goes to Vinod Raj Sundar J. 30 plus men category 5000 meter. Mr. Ganesh 5000 meter 30 plus men category second place. Third place goes to Aravind. Mr. Aravind 5000 meter 30 plus men category. Mr. Aravind.
The 35 place men category, third place goes to Tangaraj E. 5000 meters, 30 place men category, third place goes to Tangaraj E. And second place goes to Manikantan P. Second place goes to Manikantan P. And first place goes to Prabhaharan Raj. And first place goes to Prabhaharan Raj. அனைவருக்கும் வணக்கம். ஏபிஎல் வந்து இது சீசன் 4 கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் வந்து செண்பகமூர்த்தி சார் கிட்ட எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சார் வந்து அத்லெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சிங்கன்னா அவர் வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ரெட் ஜெயின் மூவிஸுடைய கோ ப்ரொடியூசராக இருக்காரு. அதர் தன் தட் அவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் சென்னையுடைய மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 100 மீட்டர்ஸ் ரேஸில் சாரு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய பதக்கங்களை வாங்கி கொடுத்துருக்காரு. செண்பகமூர்த்தி சார் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து அந்த கமிட்மெண்ட் தான் அவருக்கு வந்து கண்டினியூஸ் ரிசல்ட்ஸை கொடுத்துட்ருக்கு. சாருடைய நல்ல குணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் ஏழைகளுக்கு எக்கச்சக்கமான ஏழைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இது மூர்த்தி சாருடைய செண்பகமூர்த்தி சாருடைய ஒரு கொடையளை பற்றி நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முதியோர் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு. நிறைய முதியோர்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இது தவிர ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, படிப்பில் இருக்கவங்களுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் ஜெயன்ஸ் மூவிஸ் வந்து கண்டினியூஸாக நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவிஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு தெரியும். நாங்கள் அவர் ஆஃபீஸில் போகும்போது ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு உபசரிப்பார். இது வந்து மற்றவங்களாம் நிறைய பேர் வந்து அவருடைய டைம் கிடைக்காதான்னு ஏங்குவாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு அவர் கொடுக்குற மரியாதை, நாங்கள் போன உடனே எங்களை கூப்பிட்டு அந்த மரியாதை கொடுத்து யார் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர். அவருடைய சப்போர்ட் இருக்க வரைக்கும் எங்களால் மேலே மேலே போயிட்டே இருக்க முடியும். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் வந்து பணியன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், உங்களுடைய ஹெல்ப்புக்காக ரொம்ப நன்றி சார். நிறைய பேருக்கு ஆர்யா சாரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு குதிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆர்யா சாரை பார்த்தீங்கன்னா அவருடைய பிஸி ஃபிலிம் ஸ்கெடியூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய ஒரு மூவிலையும் இப்போ தான் சாரோட பேசிட்டு இருந்தேன். சார்பட்டா பரம்பரை அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு உண்மையிலேயே வாங்கியிருக்காரு. நம்ம வந்து சினிமாவை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு பஞ்சையும் அந்த டேக் சரியாகிற வரைக்கும் அவரை வந்து போட்டு அந்த இதை அவுட்புட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவருடைய கமிட்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். அவர் எந்த மூவி எடுத்தாலும் அந்த கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவார். நீங்கள் சூர்யாவுடைய பாலாவுடைய மூவியில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அவர் வந்து இதுக்காக வந்து யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணி உடம்பை குறைச்சி தான் உடம்பெல்லாம் ரொம்ப வருத்திக்கிட்டு செய்கிறாங்க. இந்த நிலையிலையும் அவர் வந்து இவ்வளோ கமிட்டட் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்காக உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பர்சனல் கமிட்மெண்ட். இதனால் அவருக்கு எதனா பெருசாக பைசா வரப்போதா இல்லை. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய பர்சனல் கமிட்மெண்ட். அதனால தான் ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம கூப்பிட்ட உடனே வந்து நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கும் எங்களுடைய நன்றிகள்.